பஞ்சாபி தாபா ஸ்டைலில் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கலந்து தால் தட்கா ஃப்ரை செய்யலாம் வாங்க. இது அப்படியே ஹோட்டல் தாபாவில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, நான் ரொட்டி, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே இதை சர்வ் பண்ணலாம். நான் வீடியோவில் கொடுத்துருக்கிற அதே அளவில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 10 சப்பாத்தியாக இருந்தாலும் அசராமல் சாப்பிடுவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 75 கிராம், பாசிப்பருப்பு 25 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2, வரமிளகாய் 4, பூண்டு பொருட்கள் 15, இஞ்சி 1 இன்ச் அளவு, பச்சை மிளகாய் 3, மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 3, ஏலக்காய் 1, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு சின்ன டீ டம்ளரில் 1.5 கிளாஸ் அளவு, அதாவது 75 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பை 3 to 4 டைம் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டு 1 ஏலக்காய், 3 கிராம்பு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஏலக்காய், கிராம்பு சேர்த்து வேக விட்டால் அசல் தாபா டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூட 2 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாயை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட தக்காளி வதங்கி வர்றதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி வந்தாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கறியிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் மசாலா கூட கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம்.
பருப்பு சேர்த்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 2 நிமிஷத்துக்கு மேலும் வேக விட்டுக்கலாம். பருப்பு கறியிடாமல் இடையில கிளறி விட்டுக்குங்க. ஓகே, இது தனியாக இருக்கட்டும். நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்கின 5 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண தாளிப்பை பருப்பு மேலே ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக தால் தட்கா வந்திருக்குன்ட்டு. இது கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்லேயும் வேறு லெவல் தான். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன் இதுங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காரத்தை குறைச்சி போட்டுக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.